தேனியில் 15 வயது சிறுவர்களை பயன்படுத்தி இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்க நிலையில் 3 சிறார்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சிவசபாபதி வழங்கிட கேட்கலாம். சிவசபாபதி, வணக்கம். இந்த விவகாரத்தில் என்ன நிகழ்ந்தது? மேலும் சிறுவர்கள் மேல என்னென்ன வழக்குகள் ஏதேனும் பதிவு செய்யப்பட்டிருக்கா? நிலவரம் என்ன? தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதி வடகரையில வசிக்கிறவர் மணி. இவர் பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா வேன் ஓட்டுநர். 2 தினங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா சுற்றுலா பயணிகளை ஏற்றி கொண்டு வேன்ல வெளியூர் சுற்றுலா பயணிகளோட வெளியூர் சென்ற நிலையில இவருடைய பைக்கை தன்னுடைய அலுவலகத்துக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்திருக்காரு. இன்று காலையில பாத்தீங்கன்னா அந்த பைக்கை 2 சிறுவர்கள் தள்ளி உருட்டி கொண்டு சென்ற நிலையில அந்த ஓட்டுநரோட சக ஓட்டுநர் பைக்கை தள்ளி போறதை பார்த்துட்டு உடனே அந்த ஓட்டுநருக்கு போன் பண்ணி, ஓட்டுநர் மணிக்கு போன் பண்ணி, உங்களுடைய வாகனம் 2 சிறுவர்கள் தள்ளி சென்றுட்டு இருக்காங்க, அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களா, நீங்க தான் எடுத்து கொண்டு போக சொல்லிருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ பாத்தீங்கன்னா, இல்ல, என்னோட வாகனம் பாத்தீங்கன்னா அலுவலகம் முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தேன், அந்த வாகனத்துல பெட்ரோலும் இல்லாம இருந்துச்சு, அதனால அங்க நிறுத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூறி தொடர்ந்து பாத்தீங்கன்னா மணியினுடைய நண்பர்கள் சக ஓட்டுநர்கள் பாத்தீங்கன்னா அந்த 2 சிறுவர்களையும் வடகரை தென்கரை போன்ற பகுதியில தேடி இருக்காங்க. இவங்க எங்கேயுமே அந்த பகுதியில புலப்படாதப்ப பாத்தீங்கன்னா மதுரை செல்லும் ரோட்ல பாத்தீங்கன்னா அந்த வாகனத்தை ஸ்டார்ட் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கும்போது பெட்ரோல் இல்லாதனால வாகனம் செல்ல முடியல. இதனால 2 சிறுவர்களும் தன்னுடன் இருக்கும் வேறு 2 சிறுவர்களை பைக்கோட வரவழைச்சு இந்த வண்டியை அதாவது டோ பண்ணி எடுத்து செல்வதற்காண்டி முயற்சி செல்றப்போ இந்த சக ஓட்டுநர்கள் எல்லாமே அந்த சிறுவர்களை பிடிச்சிட்டாங்க. இதுல 2 பேர் பைக்ல தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த 2 பேரை பிடிச்சு தென்கரை போலீசார்கிட்ட ஒப்படைக்கும் போது போலீசார் விசாரணையில பாத்தீங்கன்னா டும்பிச்சேரியை சேர்ந்த 24 வயசு விக்ரம் என்ற நபர் பாத்தீங்கன்னா இது போல சிறுவர்களை ஆசை வார்த்தை காட்டி, அதாவது செல்போன் வாங்கி தர்றேன், மேலும் உங்களுடைய ஆடம்பர செலவுகளுக்கு பணம் தர்றேன் அப்படின்னு சொல்லி இவங்க கிட்ட பணத்தாசை காமிட்டு இது மாதிரி வண்டியில திருடி இருக்காங்க. கடந்த 1 மாதத்துல மட்டும் 30 வண்டிகள் திருடப்பட்டிருக்கு. தற்பொழுது போலீசார் அந்த விக்ரமை கைது செஞ்சு 13 வண்டி ஒரே நாள்ல மீட்கப்பட்டிருக்கு. இந்த 4 பேரையும் பெரியகுளம் அதாவது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போது விக்ரம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சிறார்கள் என்பதனால சிறார் நீதிபதி இவருக்கு ஜாமீன் வழங்கி இவங்க மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. மேலும் பாத்தீங்கன்னா மாவட்டம் முழுவதும் இதே போல பைக்குகள் காணா போயிருக்கிறத தனிப்படை கொண்டு விசாரணை செய்து வருகின்றனர்.